பண்ற? இப்ப நீங்க கதவு திறக்கல, இப்படியே நான் கழுத்து அறுத்துட்டு செத்து போயிடுவேன். என்ன மிரட்டி அடி? இல்ல, நிஜமா தான் சொல்றேன். நீங்க உங்க பிள்ளைய கட்டி வைக்க விஷம் குடிச்சீங்கல்ல, உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். கதவை திறக்கிறீங்களா இல்ல கழுத்து அறுத்துக்கு வா. ஏய் திவ்யா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செஞ்சிடாத. ஏய் இருடி. நான் லெட்டர்லாம் எழுதி வைக்க மாட்டேன். எங்க ரஜினி அக்கா உங்களை சும்மா விட மாட்டான். அவ மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே தெரியும் நீங்க என்ன மிரட்டி தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சீங்கன்னு. திவ்யா திவ்யா, சொன்னா கேளு திவ்யா. கட்டிய கீழே போடு. கதவை திறங்க. கட்டிய கீழே போடுறீ. கதவை திறக்கிறீங்களா இல்ல? திவ்யா, அஞ்சு நிமிஷத்துல என்னைய பதற வச்சுட்டு போறியா? எவ்வளவு திமிர உனக்கு? போடி போ. போயிட்டு இங்கதானே வரணும். அப்ப இருக்கு உனக்கு. ஐயோ, ஆள் இருக்காங்களா? சாரிங்க, நீங்க எனக்காக நிறுத்துனீங்கன்னு வந்துட்டேன். உனக்காக தான் நிறுத்தணும். ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? ஆமாங்க, ரொம்ப எமர்ஜென்சியா ஒரு இடத்துக்கு போகணும். போற வழியில கூட வந்து இறங்கிக்கோ. சரிங்க, இந்த லட்சுமி மஹாலுக்கு போகணும். லக்ஷ்மி மஹாலா? நானும் அங்கதான் போறேன். அப்படியா? என்னையும் கொஞ்சம் கூட்டிட்டு போறீங்களா ப்ளீஸ்? வா. சரிங்க, போலாம். தேங்க்யூ. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ஏமா இவ்ளோ டென்ஷனா இருக்க? ராகவி கல்யாணத்துக்கு தானே வர? நான் முகூர்த்த புடவை வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஓ, பொண்ணு பேர் ராகவியா? எனக்கு தெரியாதுங்க. எனக்கு பார்த்திபன் மாமாவை தான் தெரியும். ஓ, மாப்பிள்ளை சைடா? ஆமா, இப்பதான் முகூர்த்த புடவை வாங்கிட்டு போறீங்களா? முன்னாடியே வாங்கிருப்பாங்கல்ல? இல்ல, ஆல்ரெடி முகூர்த்த புடவை இருந்தது. அதான் இப்ப வாங்கிட்டு போறேன். நான் ரஜினியோட தங்கச்சி தான். என் பேர் திவ்யா. ரஜினியோட தங்கச்சியா நீ? ரொம்ப நல்ல பொண்ணு அவ, புத்திசாலியும் கூட. அது மட்டும் இல்ல, ரொம்ப அன்பான பாசமான மனசு அவளுக்கு. அதனாலதான் எல்லாரும் அவளை ஏமாத்துறாங்க. எல்லாம் தெரிஞ்சும் விட்டு கொடுக்கறேன்னு ரஜினி அக்கா ஏமாந்து நிக்கிறா. இந்த தடவை நான் அதை விட மாட்டேன். அவ ஆசைப்பட்ட மாதிரி அவ வாழ்க்கை அமையணும். அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ண. ரஜினி ஆசைப்பட்ட வாழ்க்கைக்கும் நீ இவ்ளோ டென்ஷனா இருக்கிறதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? பார்த்திபன் மாமா மனசுல ரஜினி அக்கா தான் இருக்கா. ரஜினி அக்காக்கும் பார்த்திபன் மாமாவை தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழணும். ஆட்டோவை கொஞ்சம் நிறுத்துங்க. என்னாச்சு? எதுக்கு ஆட்டோவை நிப்பாட்ட சொன்னீங்க? கொஞ்சம் போக சொல்லுங்க. சீக்கிரம் போகணும் ப்ளீஸ். நீ இறங்குமா, இறங்கு.
நீங்க கூட்டிட்டு போலேனாலும் நான் போயிருவேன். இருமா, நான் ராகவியோட அத்தை தான். நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை என்கிட்ட சொல்லலாம். எனக்கு ரஜினிய இன்னைக்குதான் தெரியும். ஆனா அந்த கொஞ்ச நேரத்திலேயே அவ மேல எனக்கு பெரிய மரியாதை வந்துருச்சு. என்ன நீ நம்பலாம். நான் நிச்சயமா உனக்கு ஹெல்ப் பண்றேன். ரஜினி அக்காக்கு ஹெல்ப் பண்ணதான் அனிதா அக்கா பார்த்திபன் மாமாவை கூட்டிட்டு வந்தாங்க. நான் அவரை லவ் பண்றேன். இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? சத்தியமா நம்பவே முடியல. நம்பிதான் ஆகணும். நான் சொன்ன எல்லாமே உண்மைதான். எங்க அக்கா அப்படிதான். தனக்குன்னு இது வேணும்னு ஆசைப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. புரியுது. ப்ளீஸ் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? பொண்ணுக்கு அத்தன்னு வேற சொல்றீங்க. இருந்தாலும் பார்த்திபன் மாமா மனசுல ரஜினி அக்கா தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ராகவி வாழ்க்கைய பத்தி யோசிப்பீங்கல்ல? அப்ப நிச்சயமா இந்த கல்யாணத்தை நிறுத்த ஹெல்ப் பண்ணுவீங்க. நான் ரஜினிக்காகவே இந்த ஹெல்ப்ப பண்றேன். வா, நாம கிளம்பலாம். வண்டி எடுத்து. திவ்யா, நான் போய் மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு வரேன். நீ யார்கிட்டயும் இப்போதைக்கு இத பத்தி சொல்ல வேண்டாம். சரி, இறங்கு. தம்பி, நான் கவிதா, ராகவியோட அத்தை. தெரியும். தேங்க்ஸ் பார்த்திபன். பேர் சொல்லி கூப்பிடலாம்ல? ஐயோ, என்னங்க நீங்க, தாராளமா கூப்பிடலாம். இல்ல, மாப்பிள்ளன்னு மரியாதையா தான் கூப்பிடணும்னு நினைப்பீங்களோன்னு கேட்டேன். அப்படிலாம் இல்லங்க. இந்த மாப்பிள்ளை போஸ்டிங்கே கேன்சல் ஆயிட்டா கூட நல்லதுதான் இருக்கீங்க. அதனால அப்படி கூப்பிடணும்னு எதிர்பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும். பயப்படாதீங்க, டென்ஷன் ஆக வேண்டாம். நான் உங்ககிட்ட சில விஷயங்களை கேட்டு கிளியர் பண்ணிக்க தான் வந்திருக்கேன். கேட்டா பதில் சொல்லுவீங்கல்ல? கேளுங்க. ரஜினி மாதிரி ஒரு பொண்ண மிஸ் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? எனக்கு எல்லாம் தெரியும். விஷயம் தெரிஞ்சதுமே நான் நேரடியா உங்களை பார்க்க வந்திருக்கேன். நிஜமாவே நீங்க ரஜினியை லவ் பண்றீங்களா? ரொம்ப. அப்புறம் எதுக்கு ராகவிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சீங்க? பார்த்திபனுக்கு உடனடியா கல்யாணம் பண்ணி ஆகணும். நாங்க சொன்னா அவன் கேட்க மாட்டான். நீதான் அவனை சம்மதிக்க வைக்கணும். நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அதுவும் உங்க வீட்டுல பாக்குற பொண்ணை பண்ணிக்கணும். நீங்க ரஜினி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கீங்க. ஆனா ராகவியும் ஒரு பொண்ணுதான். அவளுக்கு இருக்கிறதும் மனசு தானே பார்த்திபன்? ராகவி மட்டும் இல்ல,
எந்த பொண்ணா இருந்தாலும் அதேதான். ஆனா ரஜினியும் எங்க அக்காவும் 2 பேருமே ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. அப்ப அதுக்கு மேல நீங்க பிடிவாதம் பிடிங்க. ரஜினிய கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கலையா? சரி, பண்ணிக்கல. ஆனா வேற யாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உங்க அக்கா கிட்ட நீங்க சொல்லிருக்கணும். அதே மாதிரி ரஜினி கிட்டயும் நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா நான் வாழ்க்கை முழுக்க ஒன்ன மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன்னு நீங்க சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்ட சம்மதிச்சது ரொம்ப தப்பு பார்த்திபன். புரியுது. இதே பிரச்சனைய வேற யாராவது வந்து என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் இதே ஐடியாவை தான் கொடுத்திருப்பேன். ஆனா வீட்டுல பாக்குற பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கலனா நான் இவரை கல்யாணம் பண்ணிப்பேன்னு யாரையோ காட்டி சொன்னப்போ நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இன்னமும் உங்களுக்கு ரஜினி மேல லவ் இருக்கா? ராகவி இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா தப்புதான். ஆனா ரஜினி மட்டும்தான் என் மனசுல இருக்காங்க. காதல்னா கோடி பிரச்சனை வரத்தா செய்யும். நாம விரும்பினவங்க நல்லா இருக்கணும்னு வேற யாரோ ஒருத்தரோட வாழ்க்கைய பணையம் வைக்க கூடாது பார்த்திபன். தப்புதான், சாரி. இங்க மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ரஜினி கிட்ட கேட்க தான் செஞ்சேன். அதுக்கும் அவங்க முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அனிதா, ரஜினி 2 பேருமே பொண்ணுங்க. அவங்களே ராகவிய பத்தி யோசிக்காம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. உங்க மேல எப்படி தப்பு சொல்ல முடியும்? பட் இவ்ளோ நேர்மையா எல்லாத்தையும் நீங்க என்கிட்ட ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரஜினி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ ஓகே சொன்னானா அவ கழுத்துல தாலி கட்டுவீங்கல்ல? அது நடக்க என்ன பண்ணணும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க எதையும் யோசிக்க வேண்டாம். நான் ரஜினி கிட்ட பேசுறேன். அவ நிச்சயமா சம்மதிப்பா. உங்க கல்யாணம் நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ராகவிக்காக சாரி. நான் போய் ரஜினி கிட்ட பேசிட்டு வரேன். ரஜினி, வாங்கம்மா, வாங்க உட்காருங்க. சொல்லுங்கம்மா, சாப்பிட்டீங்களா? சாப்பிடணும் ரஜினி. நீ சாப்பிட்டியா? இப்பதான் சாப்பிட்டு வரேன். ஏதாவது வேலை இருக்காமா? வேலையெல்லாம் இல்ல. இப்ப நீ ஃப்ரீயா இருந்தனா கொஞ்ச நேரம் பேசலான்னு தான் கூப்பிட்டேன். பேசலாம், சொல்லுங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா? பிரச்சனை எதுவும் இல்லல்ல? இந்த கல்யாணத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற ரஜினி? சரி விடு. உனக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கும் கல்யாணம் ஆகல. அதனால அதை விட்டுட்டு முதல்ல காதலை பத்தி பேசுவோம். என்ன டென்ஷன் ஆயிட்ட? காதல்னா உனக்கு பிடிக்காதா? ஐயோ, அப்படி இல்ல. பிடிக்குமா? பார்த்திபன் மாதிரி ஒரு பையன் கிடைச்சா இந்த உலகமே பிடிக்கும்ல? உக்காரு உக்காரு. மத்தவங்க பார்த்தா என்ன எதுன்னு கேட்பாங்கல்ல? பார்த்திபனை உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? மனசுல உள்ளத யாராச்சும் ஒருத்தர்கிட்ட சொல்றதுதான் நல்லது. எனக்கு எல்லாமே தெரியும். பயப்படாத. பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சா நான் உங்ககிட்ட இப்படி உட்கார்ந்து பேச மாட்டேன். அது மட்டும் இல்ல, பார்த்திபன் கிட்டயும் பேசிட்டு தான் வரேன். சொல்லு, நீங்க 2 பேரும் லவ்வர்ஸ் தானே? பட் முன்னாடிதான், இப்போ இல்ல. முன்னாலனா 10 நாள் முன்னாடி வரைக்குமா?
10 நாள்ல ஒரு காதல மனசுல இருந்து தொடச்சு தூக்கி போட்டுற முடியுமா? காதலை விட குடும்பமும் நட்பும் தான் முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் முடியுமா? காதல் வரத்துக்கு முன்னால அத பத்தியெல்லாம் ஏன் யோசிக்கல? இது காதல் தான்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நாம ரொம்ப தூரம் வந்துடுறோம். அதான். சரி, நீ தூக்கி போட்டுறலாம். ஆனா பார்த்திபனும் அதை செஞ்சுதான் ஆகணும்னு அடம் பிடிக்கிறது என்ன நியாயம்? அந்த காதல் என்னையும் அவனையும் தொந்தரவு பண்ணாம இருந்தா நான் அப்படி சொல்லிருக்க மாட்டேன். சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே இதனால ரொம்ப கஷ்டம்மா. உனக்கு சந்தோஷம் தானே? நம்ம கூட இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தி கிடைக்கிற சந்தோஷம் நிரந்தரம் இல்ல, அது நிஜமும் இல்ல. அப்படின்னா உன் மனசுல பார்த்திபன் மேல காதல் இல்ல? இப்போ இல்ல. நீ அங்க திரும்பறதுக்கு முன்னாடியே உன் கண்ணுல நான் அதை பாத்துட்டேன். எத? பார்த்திபனோட பேரை சொல்லும் போதெல்லாம் பளிச்சுன்னு மின்னி மறையுதே, அவன் மேல உனக்கு இருக்கிற லவ். அத சொன்ன. ரஜினி, உனக்கு பொய் சொல்ல வரல. ரொம்ப நேர்மையா இருக்க. உன் கண்ணு உண்மையை மட்டும்தான் பேசுது. பார்த்திபன் அடிக்கடி இத சொல்லுவானோ? உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் வாய் 2 வார்த்தை பேசுறதுக்குள்ள உன் கண்ணு 10 வார்த்தை பேசுது. அத நான் மாத்திக்க பழகணும். அந்த நேர்மைதான் ரஜினி. அது மாறாது. சரி, சுத்தி இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்த வேண்டான்னு காதல் வேண்டான்னு சொன்ன. ஆனா ராகவியோட வாழ்க்கைய பத்தி ஏன் யோசிக்கல? பார்த்திபன் நிச்சயமா அவளை சந்தோஷமா பாத்துப்பாமா. புருஷ மனசுல வேற ஒருத்தி இருக்கான்னு தெரிஞ்சா அவன் இந்த பிரபஞ்சத்தையே அவ காலடியில கொண்டு வந்து கொட்டினாலும் பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்த முடியாது. முதல்ல கேட்டேனே, கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிறேன்னு. இதுதான் அதுக்கு பதில். அப்படிப்பட்ட உறவுதான் கல்யாணம் மூலமா கிடைக்கிற உறவு. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திபன் முழுசா ராகவிய விரும்புவான், மனசார பாத்துப்பான். அவனை பத்தி அவனோட வாழ்க்கைய பத்தி நீ முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ரஜினி. எந்த உறவுக்கும் அந்த உரிமை இல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னையே நினைச்சுக்கிட்டு இந்த கல்யாணம் நின்னுடாதான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒருத்தனை நீ விட்டு கொடுக்கறது ரொம்ப தப்பு. அப்படிப்பட்ட ஒருத்தன் ராகவி மாதிரி வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதும் தப்புதான். இருக்கலாம். இப்ப வரைக்கும் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானே இருக்கட்டும். ஆனா என்னால அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. ஏன்? ஏன்னா எனக்கு என் குடும்பம், என் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன தியாகம் பண்றதா நினைப்பா? எல்லா விஷயத்திலயும் நீ ஃப்ரெண்ட்லியா தான் இருக்க. ஆனா இந்த விஷயத்துல இவ்வளவு முட்டாளா இருக்கியே. அப்போ உங்களை என்னமா சொல்லுவீங்க? நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க? உங்க குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக தானே. நீங்க இருக்கலாம், ஆனா நான் இருக்க கூடாதா? ராகவியோட அம்மா உங்களை பத்தி எல்லாத்தையுமே சொன்னாங்க. ஓ, ஆனா உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கு. எனக்கு இந்த வாழ்க்கை போதும்னு இருந்தேன். பார்த்திபன் மாதிரி ஒருத்தன் என் வாழ்க்கையில இல்ல. ராகவி மாதிரி வேற ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நான் டிசைட் பண்ணல. உனக்கும் பார்த்திபனுக்கும் நடுவுல
ரொம்ப அழகான ஒரு காதல் இருக்கு. இருந்துச்சு, ஆனா இப்ப இல்லம்மா. நீ இப்படி சொல்ற, ஆனா அவன் மனசுல இருக்கு. இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த எல்லாருக்குள்ளேயும் ஒரு முதல் காதல் இருக்கும். நட்சத்திரம் மாதிரி மின்னிக்கிட்டே இருக்கும். சூரிய வெளிச்சம் வந்தா காணாம போயிடும். அந்த வெளிச்சம்தான் கல்யாணம். பார்த்திபன் வாழ்க்கையில ராகவிங்கிற ஒரு வெளிச்சம் வரும்போது ரஜினிங்கிற நட்சத்திர வெளிச்சத்தை பார்க்க முடியாதுமா.